இந்தியா பங்களாதேஷ் எல்லை என்பது வெறும் நிலம் மட்டுமில்லை. இதோ சுந்தர்பன்ஸ் பகுதியில் எப்படி பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுகிறது. நீரிலும் மிதக்கும் பாதுகாப்பு முகாம்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திட்டம் என்ன என்று பார்க்கலாம். நியூஸ் பல்ஸ் தமிழ் அன்பு இதயங்களுக்கு வணக்கம். இந்தியா பங்களாதேஷ் எல்லை இந்தியாவின் மிகவும் முக்கியமான எல்லை மட்டுமில்லை, பாதுகாப்பு ரீதியாக உணர்வு பூர்வமான சர்வதேச எல்லைகளில் ஒன்று. சுமார் 4000 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பரவியிருக்கும் நீளமான நில எல்லை ஆகும். பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் சட்டவிரோத குடியேற்றம், கடத்தல், மனித கடத்தல், போதைப்பொருள் கடத்தல் இருந்து வருகிறது. இவை இத்தனை ஆண்டுகள் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தன. முன்பு இருந்த மத்திய அரசுகள் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை. மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பின்னர் சிறிது சிறிதாக இந்த எல்லை மீது கவனம் செலுத்தப்பட்டது. தற்போது மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜகவும் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது. இது பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள வசதியாக இருக்கிறது. பங்களாதேஷ் எல்லை மாவட்டங்களில் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை கொண்ட ஜமாத் இஸ்லாமி அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருக்கிறது. இதுதான் தற்போது இந்தியாவை விழித்துக்கொள்ள வைத்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக இஸ்லாமிய மனப்பான்மை கொண்ட இந்தியாவுக்கு எதிரான சிந்தனைகள் கொண்ட பிரிவினைவாதிகள் வெளிப்படையாக அல்-கொய்தா, ISIS, ஹமாஸ் ஆகியோர் கையில் தங்களது கொடிகளை வைத்துக்கொண்டு தலைநகர் டாக்கா உள்பட பங்களாதேஷின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இது குறித்து சர்வதேச சமுதாயம் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. ஏன் என்று பங்களாதேஷ் அரசாங்கத்தை கேள்வி கேட்கவில்லை. இந்த நிலையில் புதிய பாதுகாப்பு அணுகுமுறை எவ்வாறு நிலைமையை மாற்றி அமைக்க இருக்கிறது எல்லையில் என்று பார்க்கலாம். இந்தியாவின் பாதுகாப்பு சவால்கள் நிறைந்த கிழக்கு நீர் வழிகள் எவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும், மேலும் பிராந்தியத்தின் மிகவும் முக்கியமான கடல்சார் மற்றும் நதிவழி பாதைகளில் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை எவ்வாறு பலப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். எல்லையில் சுந்தர்பன்ஸ் என்ற பகுதி மிகவும் சிக்கலானது. இந்தியாவுக்கு எப்போதும் பாதுகாப்பு சவாலாக இருந்து வருகிறது. இங்கு கடல்சார் கடத்தலை முறியடிக்கும் நோக்கில் இந்திய பாதுகாப்பு படைகள் உயர் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய மிதக்கும் கண்காணிப்பு முகாம்களை, அதாவது ஃப்ளோட்டிங் அவுட்போஸ்ட், மற்றும் அதிவேக தாக்குதல் திறன் கொண்ட சிறப்பு படகுகளை, அதாவது ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட்களை களமிறக்கி வருகின்றன. மேம்பட்ட கண்காணிப்பு உபகரணங்கள், இரவு நேர கண்காணிப்பு அமைப்புகள், நவீன தகவல் தொடர்பு வசதிகள் ஆகியவற்றால் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடத்தல், சட்டவிரோத ஊடுருவல் மற்றும் எல்லை தாண்டிய குற்றச் செயல்களை மிக விரைவாக கண்டறிந்து தடுக்க முடிகிறது. இந்த நடவடிக்கைகள் இந்தியாவின் கிழக்கு மாநிலங்களில் இருக்கும் நீர்வழி பகுதிகளின் பாதுகாப்பு சவால்களை சமாளிக்க உதவுகின்றன. குறிப்பாக சுந்தர்பன்ஸ் சதுப்பு நிலப்பகுதி சிக்கலான மற்றும் ஊடுருவலுக்கு ஏற்ற பகுதியாக பார்க்கப்படுகிறது. இங்கு கூடுதல் கண்காணிப்பை மேற்கொள்வதன் மூலம் சட்டவிரோத செயல்பாடுகளை கட்டுப்படுத்தலாம். நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய கடல்சார் பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்பது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திட்டம். இந்தியாவின் கிழக்கு எல்லை பாதுகாப்பில் தற்போது ஒரு முக்கியமான மாற்றம் உருவாகியுள்ளது. சுந்தர்பன்ஸ் பகுதியில் நிரந்தரமாக பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் உயர்தர தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய மிதக்கும் கண்காணிப்பு முகாம்கள் மற்றும் அதிவேக சிறப்பு ரோந்து படகுகள் களமிறக்கப்படுகின்றன. இதன் மூலம் சுந்தர்பன்ஸின் சிக்கலான நதிப்பாதைகள் மற்றும் நீர்வழிகளில் பாதுகாப்பு படைகளின் நிரந்தர இருப்பை உறுதி செய்ய முடியும். கடத்தல், சட்டவிரோத வர்த்தகம் மற்றும் எல்லை தாண்டிய ஊடுருவல்களை கட்டுப்படுத்த முடியும். பங்களாதேஷ் எல்லையை ஒட்டியுள்ள அடர்ந்த மற்றும் சவால்கள் நிறைந்த நீர்வழி பகுதிகளில் வெளியுலகிற்கு தெரியாத ஒரு முக்கியமான பாதுகாப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. எல்லை பாதுகாப்பு படை இனி வெறும் ரோந்து பணியில் மட்டுமே ஈடுபட போவதில்லை. சட்டவிரோத ஊடுருவல் மற்றும் கடத்தல் நெட்வொர்க்கை அழியோடு அழிக்கும். இரவு நேர கண்காணிப்பு சாதனங்கள், அதிவேக ரோந்து படகுகள், மிதக்கும் கண்காணிப்பு நிலையங்கள் மற்றும் நேரடி தகவல் பரிமாற்ற அமைப்புகள் போன்ற
புதிய கடல்சார் பாதுகாப்பு வளங்கள் பல ஆண்டுகளாக நடந்து வரும் சிக்கலான குற்றவியல் நெட்வொர்க்கை கண்டறிந்து தடுக்க உதவும். எப்படி ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போரில் சிறிய படகுகளை கண்காணிப்பிற்கு ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஈரான் பயன்படுத்தியதோ அதே மாதிரியான பாதுகாப்புதான் சுந்தர்பன்ஸ் பகுதியிலும் கொண்டு வரப்படுகிறது. இந்த பகுதி அடர்ந்த மரங்களால் மூடப்பட்டு இருக்கிறது. எங்கிருந்து யார் வருகிறார்கள் என்பது தெரியாது. பாஜக கடந்த 2014 ஆட்சிக்கு வந்ததில் இருந்து இந்த பகுதிக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. எல்லை பாதுகாப்பு படை மற்றும் இராணுவ வீரர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் சந்திக்கும் வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்துள்ளது சுந்தர்பன்ஸ். உலகின் மிகப்பெரிய டெல்டா பகுதியை கொண்டுள்ளது. இங்கு தொடர்ச்சியாக மிகப்பெரிய மாங்க்ரோவ் காடும் அமைந்துள்ளது. சுந்தர்பன்ஸ் பகுதி சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கங்கை, பிரம்மபுத்திரா, மேக்னா ஆகிய 3 ஆறுகளும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணித்து இமயமலையிலிருந்து கொண்டு வந்த மணல் மற்றும் சேற்று படிவங்களை வங்காள விரிகுடாவில் சேர்க்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவை படிந்து தீவுகள், கால்வாய்கள், சிக்கலான நில அமைப்பு ஆகியவற்றை உருவாக்கியுள்ளன. சுந்தர்பன்ஸ் பகுதியின் சுமார் 40% இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்திலும் மீதமுள்ள 60% பங்களாதேஷ் நாட்டிலும் அமைந்துள்ளது. 1970ஆம் ஆண்டில் போலா சைக்ளோன் என்ற மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்டது. அப்போது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்த இன்றைய பங்களாதேஷ் மற்றும் இந்திய மாநில எல்லைகளில் என்று இந்த பேரழிவுக்கு 3 லட்சம் முதல் 5 லட்சம் பேர் உயிரிழந்தனர் என்று கூறப்பட்டது. மனித வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவுகளில் இது ஒன்றாகும். அதே சமயம் சுந்தர்பன்ஸ் புயல்களின் தாக்கத்தை உள்வாங்கிக் கொள்ளும். இன்றும் கொல்கத்தா மற்றும் டாக்கா போன்ற பெருநகரங்களுக்கு இயற்கை பாதுகாப்பு சுவராக இந்த சுந்தர்பன்ஸ் செயல்படுகிறது. இப்படிப்பட்ட சுந்தர்பன்ஸ் தான் இன்று பாதுகாப்பு ரீதியாக இந்தியாவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. சுந்தர்பன்ஸ் பகுதி இறுதியாக முழுமையாக பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுகிறதா என்று பார்க்கலாம். நவீன கடல்சார் கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள், அதிநவீன ரோந்து, சிறப்பு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட கப்பல்கள் ஆகியவற்றின் மூலம் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் செயல்திறனை அதிகரிக்கவும், கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்களை எதிர்கொள்ள அரசு ஒரு விரிவான மறுசீரமைப்பை முன்னெடுத்து வருகிறது. நீரில்தான் வாழ்க்கை என்று பணியாற்றி வரும் வீரர்களின் அன்றாட வாழ்க்கை குறித்து பார்க்கலாம். சுந்தர்பன்ஸ் போன்ற தொலைதூர நீர்வழி எல்லைப் பகுதிகளில் பணியாற்றும் பாதுகாப்பு படையினர் பல மாதங்கள் குடும்பத்தினரிடமிருந்து விலகி கடினமான சூழ்நிலைகளில் சேவையாற்றுகின்றனர். மாறிக்கொண்டே இருக்கும் அலைகள், சதுப்பு நிலங்கள், அடர்ந்த காடுகள் மற்றும் கணிக்க முடியாத வானிலை ஆகியவற்றுக்கு மத்தியில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை அன்றாடம் மேற்கொள்கின்றனர். நாட்டின் எல்லை பாதுகாப்பையும் இறையாண்மையையும் உறுதிப்படுத்தும் இந்த பணியில் அவர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றனர். சுந்தர்பன்ஸ் பகுதி அடிக்கடி கடுமையான சூறாவளிகள், பலத்த காற்று மற்றும் கடல் நீர்மட்ட உயர்வால் பாதிக்கப்படுகிறது. இதை சமாளிக்க எல்லை பாதுகாப்பு கட்டமைப்புகள் வடிவமைக்கப்படுகின்றன. பாதுகாப்பு வீரர்களுக்கு என்று நீண்டகால தங்குமிட வசதிகள், மின்சார உற்பத்தி அமைப்புகள், தகவல் தொடர்பு வசதிகள், குடிநீர் சேமிப்பு மற்றும் அவசரகால தொடர்பு அமைப்புகள் என்று முழு தன்னிறைவு பெற்ற பாதுகாப்பு தளங்களாக மாற்றப்படுகின்றன. ஃப்ளோட்டிங் அவுட்போஸ்ட் என்பது ஏறக்குறைய ஒரு காவல் நிலையம் எப்படி தண்ணீரில் மிதந்து செயல்படுமோ அதே போன்றதுதான். மிதக்கும் எல்லை பாதுகாப்பு நிலையங்கள் ஆழமான சதுப்பு நில காடுகள் மற்றும் அணுகுவதற்கு கடினமான நீர்வழி பகுதிகளிலும் நிரந்தர பாதுகாப்பை உருவாக்கும். இதன் மூலம் 24 மணி நேர கண்காணிப்பு மேற்கொண்டு விரைவான பதிலடி கொடுக்க முடியும். சில நேரங்களில் கள்ள படகுகள் மூலம் எல்லை தாண்ட முயற்சிகள் நடக்கும். அவர்களும் கையும் களவுமாக பிடிபடுவார்கள். சுந்தர்பன்ஸ் பகுதியில் பல கால்வாய்கள், கிளை நதிகள் மற்றும் அடர்ந்த மாங்க்ரோவ் காடுகள் இருக்கின்றன. இதனால் பாதுகாப்பு மேற்கொள்வது சவாலாக இருந்தது. மிதக்கும் பாதுகாப்பு நிலையங்கள் மூலம் இந்த சவால்களை சமாளித்து பாதுகாப்பு கண்காணிப்பை விரிவுபடுத்த முடியும். இதன் மூலம் சதுப்பு நிலத்திலும் இந்தியா வலுவான பாதுகாப்பை மேற்கொள்ள முடிகிறது. இப்படி சிக்கல்கள் நிறைந்த பகுதிகளில் நமது எல்லை பாதுகாப்பு படைகள் பாதுகாப்பை மேற்கொண்டு வருகின்றன. நிலத்தில் மட்டுமில்லை, எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத இயற்கை பேரழிவை ஏற்படுத்தும் சுந்தர்பன்ஸ் சதுப்பு நிலத்திலும் நமது வீரர்கள் நாட்டை பாதுகாத்து வருகின்றனர். இவர்களுக்கு நியூஸ் பல்ஸ் தமிழ் சார்பில் அன்பு கலந்த பெரிய சல்யூட் அளிக்கிறோம்.
நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.